அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிறது வந்து நம்ம தலையோட இன்டர்வியூ தான். எல்லா சைடும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்குது. அந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, வாத்தலை 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 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா, சும்மா ஒரு கேஷுவல் இன்டர்வியூ மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து எல்லாத்த பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து ஒரு எந்த அளவுக்கு அவர் வந்து மெச்சூர் ஆயிருக்காரு லைஃப்பில். இப்போ அரௌண்ட் 50 இயர்ஸ் இருக்கும். 50 இயர்ஸில் எந்த அளவுக்கு தலை வந்து மெச்சூர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஆக்டர்ஸ், கரண்ட் ஆக்டர்ஸ் கூட எல்லாருமே தன்னோட ரசிகர்களை ரசிகர்களாகவே வச்சிருக்கணும், அதாவது முட்டாள்களாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. பெரும்பாலும் எல்லாரும் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு ஒரு படம் ஃப்ளாப் பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதுக்கு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கணும். அந்த ஒரு எங்கே வேணாலும் க்ரௌடு வரணும். அவங்க மாஸை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் அவங்க டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டை எப்போ அவங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பட வாய்ப்பு வரும். அதுக்கு மூலமாக அவங்க சம்பாதிக்கலாம். இதுதான் அந்த காலத்துலேயும் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து பிரேக் பண்ணது ஒரே ஒரு ஆள்லாம் எனக்கு தெரிஞ்சு தல அஜித் குமார் மட்டும்தான். என்ன காரணம் அப்படின்னா, இவரும் முதல்ல அப்படிதான் இருந்தார். அஜித் சாருமே முதல்ல வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் ரசிகர் மன்றம் வச்சு வந்தால் வந்து எல்லா அபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எப்படி ஃபஸ்ட் இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவரும் அந்த ஒரு சர்க்கிள் கூட தான் இருந்தார். எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இவரும் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது, அதுக்கப்புறம் ரசிகர்களை கண்டிக்கிறது, போகிறது வருதுங்கிற நடவடிக்கையில் இன்வால்வ் ஆரம்பித்தார். அதையுமே கூட ஒரு சில பேர் வந்து விமர்சித்தாங்க. தேவைப்படுறப்ப ரசிகர்கள் அஜித்குமார் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அஜித் சாருக்கு வந்து ரசிகர்கள் தேவையில்லை, அதனால வந்து அந்த ரசிகர்களை வந்து தூக்கி போட்டார், வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் வேணான்னு சொன்னால் ரசிகர்கள் விட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் அவர் வந்து ரசிகர்களை வந்து ரசிகர் மன்றம் கலைச்சிட்டு அவர் ஒதுங்கிட்டாரு. இருந்தாலும் அவர் படத்துக்கு ரசிகர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஒரு நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் போகிறோமோ எங்கெல்லாம் வராரோ எல்லா இடத்துலையும் ரசிகர்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்கிறாரு, கண்டிக்கிறாரு. இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், உன் குடும்பத்தை போய் பாரு, நான் நடிக்கிறேன், நான் காசு சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பத்தை நான் பார்க்குறேன், நீ போய் உன் குடும்பத்தை பாரு, என் படம் வந்தால் நீ வந்து ரசிகை, நான் இல்லைன்னு சொல்ல வரல, உன் குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கணும், நீ இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது நாகரிகமற்ற ஒரு செயலில் நீ ஈடுபடக்கூடாதுங்கிறத பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாகவும் கண்டிக்கிறது மூலமாகவும் மற்ற இடங்கள்லையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வெளில எங்கே போனாலும் கூட அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு தான் இருக்கார். இதை நடுவில் இவர் ஒரு மிடில் ஏஜில் இந்த ப்ராசஸ் ஆரம்பித்து இப்போ வந்து நல்ல மெச்சூர் ஆகி இப்போ உட்காந்து ஒரு இன்டர்வியூ இவர் கொடுக்குற இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெச்சூராக வந்து எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறாரு. ஃபேமிலி பற்றி பேசுகிறாரு, பொலிட்டிக்கல் பற்றி பேசுகிறாரு, சினிமா பற்றி பேசுகிறாரு, எல்லாத்த பற்றியும் பேசுகிறப்போ ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு மெச்சூரிட்டி லெவலில் வந்து இவர் வந்து அடைஞ்சதாக தான் சொல்லணும். இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பிட் கூட பற்றி கூட சொல்கிறார் இல்லையா, எல்லாருமே பொறுப்பு, இல்லை மீடியாவும் பொறுப்பு, விஜயும் பொறுப்பு, எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா இதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. மீடியாவும் வந்து ஆக்டர்ஸை பூம் பண்ணி பெரிய ஆளாக காமிக்கிறது, மற்ற மக்களும் சரி அவர் ஒரு ஆக்டரு, அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் அவனுக்கு கிடையாது, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வையை விட்டுட்டு ஏதோ அவங்க காட் லெவலில் போய் பார்க்குறது, ஏதோ வந்து ரொம்ப அதிசய பிறவி மாதிரி அவங்கள போய் பார்க்கணுன்னு தவமாக இருக்கிறது, இது மாதிரியான மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றின சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதில் சொல்கிறாரு. அப்புறம் ரசிகர்கள் கை நீட்டும் போது கை நீட்டு போகிறப்போ கை பிளேட் பட்டு ஒரு ரத்தம் வந்திருக்குது, அந்த அனுபவத்தெலாம் சொல்கிறாரு. எவ்வளோ சர்ஜரி நடந்திருக்கு, அவர் பேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, ரசிகர்கள் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. நிறையா இன்டெரக்டாக அட்வைஸும் கொடுத்துருக்காரு. படம் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா, தேவையில்லாமல் வந்து பொலிட்டிக்கல் உள்ளே வந்து நான் வந்து நாட்டை திருத்துறேன், காட்டை திருத்துறேன் அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டு என்னத்தையாவது குழப்பி விட்டுக்கிட்டு சிஸ்டத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஜய்க்கு இன்டெரக்டாக ஒரு குட்டும் வச்சிருக்காரு. என்னன்னா, முதல்ல நீ ஒத்துக்க, நம்ம போனதுனால தான் இப்படி நடந்துச்சுன்னு நீ ஒத்துக்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை குறை சொல்லு. வந்தவொடனே ஸ்டாலின் சார் அப்படிங்கிறதும் செந்தில் பாலாஜி குறை சொல்கிறதும், போலீஸை குறை சொல்கிறதும்ன்ட்டு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு நான் எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி அவர் பிம்பத்தை கட்டமைச்சு அப்படி வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நல்லா இல்லை. எல்லோரும் பார்க்குறதுக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியுது. பட் அதை விஜய் ஒத்துக்காமல் அதை வந்து மலிப்புறது, அப்புறம் வந்து அப்படி பண்ணுறது வந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விஜய் மேலே கோவம் இருக்குது. அடுத்தடுத்து விஜயினோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் கூப்பிட்டு பார்க்குறது, வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறது, இப்போ கூட பாருங்கள் அறிக்கை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டில் உட்காந்து டைப் பண்ணுறாங்க, தலைவர் ஸ்டைனை போடுறாப்புல அறிக்கை நெட்டில் விட்றாங்க, வீட்டில் படுத்து தூங்கிறாரு. டெய்லி ஏந்திரிச்சோன்னே ஒரு அறிக்கை சைனு, தூங்குறது, சாப்பிட்றது, அறிக்கை சைனு, தூங்குறது, ஏந்திரிக்கிறது, அறிக்கை சைனு, சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான்.
இதே ரொட்டீன் தான் விஜய்க்கு. வெளி உலகத்துக்கு வர்றது, ப்ரெஸ்ஸை பார்க்கறது, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு அரசியல் வந்து இந்த அரசியலா அப்படிங்கிற என்ன சொல்ல, இது அரசியலுக்கே கேவலம் அப்படிங்கிற அளவுக்கு விஜயோட அரசியல் போயிட்டு இருக்கு. அஜித் சார் வந்து தல அஜித் வந்து எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாப்ல, எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவெளிக்கு வர மாட்டாப்ல. ஆனா அவரே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்ல, பேசுறாப்ல. அது மாதிரியாவது ஏதாவது இன்டர்வியூ கொடுவேன்ப்பா விஜய். ஆ உன் கட்சி நீ அரசியல் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடாவது ஏதாவது உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கலாம்ல. ஒரு இன்டர்வியூரை உட்கார வச்சு நீங்கள் என்னென்ன கேள்விலாம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையாவது பண்ணலாம்ல. எதையுமே பண்ணாமல் எந்த அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ வந்து சொல்லுவேன், சொல்லி நான் படம் போயிடுவேன், அவ்வளோதான். இஷ்டம்னா கேளு, இல்லைனா கிளம்பி போயிட்டேங்கிற மாதிரி ஆட்டிடியூடு. அப்புறம் அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. இதுதான் நல்ல அரசியலா, நல்ல இதாக எங்கே போய் முடிய போகுன்னு தெரில. இப்போ என்னன்னா, தமிழ் சினிமாவில் இப்போ பார்த்திபன் அவர்கள் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் லைட்டாக விஜயை வந்து லைட்டாக டச் பண்ணி துவச்சிட்டு போயிருப்பாப்புல. இப்போ அஜித் இறங்கிட்டாருப்புல. இது மாதிரி தமிழ் சினிமா மொத்தமும் இறங்கி விஜய்க்கு வந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். 2026 அரசியல்னா என்னன்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய்க்கு காமிப்பாங்க. அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து உண்மையிலேயே புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார் விஜய். அந்த உலகங்கிறது ரொம்ப மோசமான உலகம், தப்பான ஒரு வழியில் போகிறாரு அப்படிங்கிறது 2026 எலெக்ஷனில் தெரியும். நன்றி, வணக்கம்.